வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துருக்கிறது சைபர் ஆனர்ஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் அபவுட் பேஜ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கலர் ப்ரிடிக்ஷன் பற்றி பார்த்துருப்போம். அந்தேன்னு பார்த்திங்கன்னா அதனோட வீடியோ இருக்காது, அதை பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன். அகைன் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. ஸோ இந்த மாதிரி நிறைய மோர் அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் தென் இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஓன் ரிஸ்கில் தான் ட்ரை பண்ண போகிறீங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ள வந்தோம் அப்படின்னா ஹோம் பேஜ் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்துட்டு நான் ஒரு 200 ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். அதை வச்சு என்னால் ப்ரெடிக்ட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியாதா அப்படின்றத பற்றி பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருந்தேன் அப்படின்ற ஒரு டீலும் நான் வந்துட்டு காமிச்சிருவேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் மைண்டில் போயிட்டு நம்ம எவ்வளோ வந்துட்டு ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்துட்டு காமிக்கிறேன். அண்ட் தென் என்னோடய பேமெண்ட் ப்ரூஃபும் இது தான். ஓகேங்களா? என்னோடய பேமெண்ட் ப்ரூஃபை காமிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு 200 ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன். இதுக்காக ரீசார்ஜ் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் 200 அப்படின்றது என்ட்ரு பண்ணிக்கிறேன். அதேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வரும். ஓகேங்களா? இந்த பேஜில் நம்ம வந்துட்டு பேடிஎம் வழியாக பே பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பே பண்ணிவிட்டேன். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பேக் போயிட்டு நம்ம வந்துட்டு ப்ரிடிக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் தென் இதில் வந்துட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கான ஒரு மெசேஜும் வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம மெசேஜுக்குள்ளே போயிட்டு நம்ம எவ்வளோ வித்ரா எடுத்திருக்கோம் அண்ட் தென் எல்லாமே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ 1000, 1100 இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்துட்டு லாஸ்ட்டாக எடுத்தது பார்த்திங்கன்னா 1110 ரூபா. இது எப்போ எடுத்திருக்கேன் அப்படின்னா 13/2. ஓகேங்களா? இந்த டேட்டில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இதிலேருந்து வித்ரா எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அதுவும் பார்த்திங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டுக்கு அக்யூரேட்டாக செட்டில் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் எப்படி நான் வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோவில் அதே நாம் வந்துட்டு ப்ரெடிக்ஷன் ஆப்ஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு 200 இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 3 ரெட்டு வந்திருக்கு இல்லையா? அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் வரும் அப்படின்னு ஒரு கெஸ்ஸில் நான் வந்துட்டு இப்போ சொல்கிறேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் வந்துட்டு தெரியும். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா அதே க்ரீன் பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளோட கெஸ்ஸு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்துட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு என்ன கலர் வரும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு முந்தைய பேட்டர்ன்லாம் செக் பண்ணுவோம். ஸோ முந்தைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் பாருங்கள் எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்ன பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்துச்சோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு அடுத்தடுத்து பேட்டர்ன்ஸ் வரப்போகுது. ஓகேங்களா? இப்போ நமக்கு 2 ரெட்டு 2 க்ரீனு, 2 ரெட்டு 2 க்ரீன் அந்த மாதிரி வந்திருக்கும். இன்னொரு பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு ரெட்டு ஒரு க்ரீனு, ஒரு ரெட்டு ஒரு க்ரீன் அந்த மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எதில் பெட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெட்டில் வந்துட்டு பெட் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன வருது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் ப்ளே பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணுங்கள். ஸோ அதிகமான லாஸஸும் வரும், அதிகமான ப்ராஃபிட்டும் வரும். நான் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் லாஸும் ஆகிருக்கேன், கொஞ்சம் ப்ராஃபிட்டும் பார்த்துருக்கேன். இதெல்லாம் பார்த்து தான் நான் வந்துட்டு வித்ரா எடுத்தேன். இது வந்துட்டு நான் ஓனாக வந்துட்டு ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் எனக்கு லாஸ் அதிகமாகும், அண்ட் தென் ப்ராஃபிட்டும் அதிகமாக வரும். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் தென் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு என்ன ரிசல்ட் வருது அப்படின்றத ஷோ பண்ணுறேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு. இப்போ நாம் கட்டினது பார்த்திங்கன்னா ரெட்டில் கட்டியிருந்தோம் இல்லையா? அது வந்துட்டு ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு ரிசல்ட் வரட்டும். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா அடுத்து என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா நமக்கு அதே க்ரீன் பார்த்திங்கன்னா வந்துருந்துச்சு. ஸோ நான் இந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா லாஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு பிரச்சனை இல்லை. இது ஏன் லாஸ் ஆச்சு அப்படின்னா நான் வந்துட்டு கொஞ்சம் அந்த கீழே வந்த பேட்டர்ன்ஸ்லாம் செக் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு என்ன கலர் வருது அப்படின்றத ஒரு கெஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேரிட்டியில் வரல, பேரிட்டியில் வந்துட்டு கண்ட மெனிக்கு பேட்டர்ன் வருதுப்பா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சாப்ரிக்கு போயிடலாம். சாப்ரியில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள். பேட்டர்னு எல்லாமே பார்த்திங்கன்னா ரெட்டு க்ரீன் இந்த மாதிரி வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா விஐபி PC28 இந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் பேரிட்டி செக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு க்ரீன் தான் வந்திருக்கு, 3மே க்ரீன். ஓகேங்களா? ஸோ இப்போ கீழே பாருங்கள் 3 ரெட்டு வந்திருக்கு இல்லையா? அதே மாதிரி மேலே 3 க்ரீனு. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ரெட்டு வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் பேட்டர்னு. ஸோ நான் அதை வந்துட்டு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்துருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வந்திருக்கும். இன்னொரு 100 இருந்துச்சு இல்லையா? அதையுமே பெட் பண்ணி பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது ஏன் லாஸ் ஆச்சு அப்படின்றத நான் வந்துட்டு முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணும்போது இந்த தப்பை பண்ணிடாதீங்க. கீழே என்ன பேட்டர்ன் வந்திருக்கோ அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு 2 கெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? கெஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு அடுத்தது
வந்து கெஸ் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் தெரியும். ஸோ கெஸ் பண்ணி நீங்கள் இப்போ கெஸ் பண்ணது ரெண்டுமே வந்துடுச்சு அப்படின்னா அடுத்தது நீங்கள் ஒரு கெஸ் வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் வந்துட்டு பெட் பண்ணுங்கள். எப்போவுமே பெட் பண்ணும்போது நம்ம என்ன மாதிரி பெட் பண்ணோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ நாம் எப்போவுமே பெட் பண்ணும்போது முதல்ல ஒரு 10 ரூபா கட்டணும். ஓகேங்களா, ரெட்டு வந்துச்சுன்னு நினச்சோம் அப்படின்னா 10 ரூபா கட்டுங்க. ஓகேங்களா, அந்த ரெட்டு வந்துட்டு வந்துச்சு, அது வந்துட்டு ப்ராஃபிட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து ஒரு 20 ருபீஸ். அதுவே ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா ரெட்டுக்கு ஆப்போசிட்டாக க்ரீன் இருக்கும். ஓகேங்களா, அந்த க்ரீனில் ஒரு 20 ருபீஸ். இப்படி தான் நான் வந்துட்டு பெட் பண்ணணும். ஸோ இதுதான் கான்செப்டும் கூட. ஸோ இதான் பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த ப்ரெடிக்ஷன் சொல்லி தருவாங்க இல்லையா, அவங்களே வந்துட்டு இந்த மாதிரி தான் நமக்கு சொல்லி தருவாங்க. நாம் வந்துட்டு 10, 20 தான் போனோம். நான் வந்துட்டு ஏன் ஆர்வக்கோளாறில் 200 காலி பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டீச் பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த 200 லாஸ் பண்ணிட்டேன். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பார்த்திங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப் இதுக்கானது டெலிகிராமில் அப்டேட் பண்ணுவேன், அதை வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. அரல்ஸ் நம்மளோட கம்யூனிட்டி டேப்பில் இதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா, எனக்கு கீழே டீம் வந்தாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்றது பாருங்கள், 142 பேர். ஸோ அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்காங்கன்னா 1427 ஓவரால் ப்ராஃபிட். ஓகேங்களா, அண்ட் அவங்க வந்துட்டு டோட்டல் பேலன்ஸாக இப்போ எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா 520 சம்திங் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டலாக எவ்வளோ வந்துட்டு பெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ க்ரோர் கணக்கில் போகுது. ஓகேங்களா, அதுக்கடுத்து டோட்டல் வெல்ஃபேர் பார்த்திங்கன்னா 4607 ரூபா பார்த்திங்கன்னா டோட்டல் வெல்ஃபேரு. ஸோ டோட்டல் ரீசார்ஜ் பாருங்கள் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ப்ராஃபிட்டு லாஸ் இதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு கீழே ஒரு 142 பேர் வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா வித்ட்ராவலும் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, அதே இதில் பார்த்திங்கன்னா ஈவெண்ட் எல்லாம் நடத்துகிறாங்க. ஸோ 10 பேரை இன்வைட் பண்ணும்போது 500 போனஸு இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஈவெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அவங்களோட சேனல் வந்துட்டு கீழே கொடுக்குறேன், அதில் போய்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதே இதில் பார்த்திங்கன்னா ரெஃபரல் ஆஃபரும் கொடுக்குறாங்க. ஸோ 5 பேர் ரெஃபர் பண்ணும்போது 300 ருபீஸ். அவங்க வந்துட்டு லெவல் 1 இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 300 அப்படின்ற எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா, இன்னும் சில ஈவெண்ட் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன். அண்ட் பசிபிக் வால் ட்ரஸ்ட் அண்ட் சப்போர்ட் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. இதில் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு 100 ருபீஸ் ரீசார்ஜ் பண்ணால் 59 ரூபா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபரு. ஸோ இதை வந்துட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அதே நாம் வந்துட்டு இதில் பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ என்னோடய ஓன் பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்திங்கன்னா கீழே நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துருப்பேன். ஸோ இதுக்குள்ள வந்துட்டு மினிமம் வித்ட்ராவல் அப்படின்றது 210 இருந்தாலே பார்த்திங்கன்னா 230 இருந்தாலே வித்ட்ரா எடுத்துக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இதுக்கான வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை அகைன் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் சைபர் ஆனர்ஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. டாடா பை பாய், டேக் கேர், பை.